நிலாவோட அண்ணி நிலாவுக்கு கால் பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறாங்க. "அ எதுக்கு அண்ணி கால் பண்ணீங்க? இப்பதான் கால் பண்றது, பேசுறதே கிடையாதுல்ல. உங்க மொத்த குடும்பமும் வேண்டான்னு சொல்லி தானே இருக்கிறேன். மறுபடியும் எதுக்கு கால் பண்ணீங்க அண்ணி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா "கொஞ்சம் பொறுமையா இரு. நல்லா இருக்கியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி. இப்ப நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன நிலா இப்படி பேசுற? நான் இத்தன நாளா உனக்கு கால் பண்ணாம இருந்தது என்னோட தப்பு தான். ஆனா, இப்ப நான் முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நானே வந்துட்டு உனக்கு கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு அண்ணி? யாருக்கு என்னாச்சு வீட்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வீட்ல எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பாப்பா எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, "அவளும் நல்லா தான் இருக்கிறா. ஆனா இப்போ உன்கிட்ட தான் முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சொல்லுங்க அண்ணி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நானும் அத்தையும் அன்னைக்கு வந்து உன்கிட்ட என்ன பேசினோம்? எதுக்கு டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா அண்ணி. அதனால என்னாச்சு இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, அன்னைக்கே நானும் அத்தையும் வந்து உன்கிட்ட என்ன சொன்னோம்? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி மறுபடியும் விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்லி, என்னடி எதுக்குடி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். அதுக்கு கூட நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா, "ஆமா, அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு பிடிக்கல. நாங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா வீட்ல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த குடும்பம் தான் வேணும்னு சொல்லிட்டு, இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கிற. அந்த வீட்ல தான் இருக்கிற. அவங்க கூட தான் வாழ்ந்துட்டுருக்குற. அப்படி இருந்து எதுக்காக இப்ப நீ மறுபடியும் விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அண்ணி, நான் அன்னைக்கு சொன்னது தான். உங்களுக்கு புதுசா எத கேட்குறீங்க? நான் அப்பயே சொன்னது தானே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது தெரியுது நிலா. அப்புறம் எதுக்கு நிலா நீ அங்க இருக்கிற? நம்ம குடும்பத்த எதுக்காக எதிர்த்துட்டு வந்த? அன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது, நீ அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. 'இல்லப்பா, நான் இனிமே இங்கேயே இருந்துக்கிறேன்' அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சோழனோட உயிர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நீ அன்னைக்கே நெனச்சிருந்த அப்படின்னா, நீ உண்மைய சொல்லிட்டு சோழன் மேல எந்த தப்பும் கிடையாது. என்னைய காப்பாத்துறதுக்காக தான் இந்த பிடிக்காத கல்யாணத்துல இருந்து எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு தான் நெனச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்து போச்சுன்னு சொல்லியிருந்தேன்னா, சோழன் மேல திருட்டு பட்டமும் கட்டியிருக்க மாட்டாங்க. சோழன இப்படி ஏதாவது பண்ணாலும் உயிரோடயே விடக்கூடாது அப்படின்னு நெனச்சிருக்கவும் மாட்டாங்க. அப்போ கூட சோழன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வந்திருக்கும். நீ எதுக்கு அப்பயே உண்மைய சொல்லாம விட்டுட்ட? அவன் கூட சேர்ந்து வாழலாம்னு நெனச்சு தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அண்ணி, அப்படிலாம் இல்ல. ஆனாலும் அ எனக்கு அந்த நேரத்துல வந்துட்டு சொல்லணும்னு தோணல. அந்த நேரத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னாப்ல, சோழன கண்டிப்பா விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்களா அண்ணி?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப எப்படி தெரியும் அண்ணி உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, அடுத்து ஒரு ஹியரிங்க்கே வந்துட்டு உனக்கு விவாகரத்து ஆயிரும்னு சொல்லிட்டு வீட்ல எங்க எல்லாருக்குமே தெரியும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எப்படி தெரியும் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, அந்த லாயர் கிட்ட வந்து ஏற்கனவே உங்க அண்ணன தெரியும். உங்க அண்ணன் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு விவரத்தையும். நாங்க வந்து இங்க எங்க வீட்ல இருந்து உன்னைய எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீ உங்களோட வீட்ல நடக்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிலா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இன்னும் திருந்தலையா? எப்பதான் நீங்க திருந்த போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் சரி. இப்போ உங்க வீட்ல என்ன நெனைக்கிறாங்க தெரியுமா? அ நிலாவ வந்துட்டு நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு, இப்போ கோர்ட்டு கேஸுன்னு அவன் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனை இருக்க போய் தான் நிலா வந்து இப்படி விவாகரத்து வாங்குற அளவுக்கு போயிருக்கா. நம்மளே வந்து நெனச்சோம். எப்படியாவது விவாகரத்து வாங்கி குடுத்துரலாம். இல்ல அவன மொத்தத்துக்கு முடிச்சு விட்டுறலாம்னு நெனச்சோம். ஆனா இப்ப நிலாவே இந்த முடிவுக்கு வந்திருக்கா அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேள நிலா வந்து விவாகரத்து ஆறது வரைக்கும் பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த சோழனையும் சரி, மொத்த குடும்பத்தையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க அண்ணி? இப்படிலாம் அவ பேசிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா நிலா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. விவாகரத்து ஆன உடனே சோழனையும் அப்புறம் மொத்த குடும்பத்தையும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன் நிலா, நீ பேசாம கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிறேன். இல்ல, சோழனோட உயிருக்கு ஆபத்தா தானே இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, நீ இன்னும் அவங்க திருந்தவே இல்லையா? இப்ப நான் என்ன பண்றது? விவாகரத்து ஆகுறதும், ஆகாததும் என்னோட விருப்பம். எதுக்கு மறுபடியும் மறுபடியும் என்னோட வாழ்க்கையிலேயே தலையிட்டுட்டு இருக்கிறாங்க? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேன்ல தெளிவா. மொத்தமா எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு தானே வந்திருக்கேன். மறுபடியும் என்னை ஏன் இப்படி பண்றாங்க? நிம்மதியா வாழக்கூட விட மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் தெரியல நிலா. ஆனா அந்த வீட்ல நீ இருக்கிற வரைக்கும் அவங்க உன்னைய கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப நீ வேலைக்கு போற இடத்துல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால தான் உன்னோட விவாகரத்து ஆகுற வரைக்கும் தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. உனக்கு விவாகரத்து ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இப்ப நான் என்ன அண்ணி பண்றது? எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தெர்ல நிலா. அதுக்காக சோழன் கூடயே வாழ முடியுமா? வாழ முடியாதுல்ல. எப்படினாலும் விவாகரத்து பண்ணித்தானே ஆகணும். நீ அங்க இருந்து வந்துட்டு இவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரு.
அதுக்கப்புறம் அவங்க சோழன வந்து விட்டுருவாங்கல்ல. நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த குடும்பம் முழுசும் நம்மள அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. இப்போ போயிட்டு ஒரு வேளை நமக்கு விவாகரத்து கிடைச்ச உடனே, சோழன் அவங்க சொன்ன மாதிரியே சோழனையும் சரி, இந்த குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரையுமே ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அதனால தான் இத்தன நாளா சைலன்ட்டா இருக்கிறாங்களா? என்னைய பத்தி எதுவுமே நினைக்காம, பேசாம இருக்காங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே நம்மளோட வழிக்கே அவங்க வரமாட்டாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னும் அவங்க அடங்கல. கண்டிப்பா ஏதாவது ஒரு இது பண்ணத்தான் செய்வாங்க போல இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே. பேசாம விவாகரத்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் கூடயே சேர்ந்து வாழ்ந்துருவோமா? அது சரியா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா போட்டு கன்ஃப்யூஸ் ஆயிட்டுருக்கிறாங்க. அப்போ மறுநாள் வந்து சோழன்கிட்ட இத பத்தி நம்ம பேசலாம். என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி, அ நிலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கூப்பிடுறாங்க. அதாவது கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோழனும் எதுக்கு திடீர்னு என்னைய கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க முதல்ல வாங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இப்பதான் எங்க அண்ணி கால் பண்ணாங்க" அப்டின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அவங்க எதுக்கு கால் பண்ணாங்க? மறுபடியும் முதல்ல இருந்தா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு கூப்ட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிறாதீங்க. அவ்வளோதான் என்னால்லாம் அடி வாங்க முடியாது. அன்னைக்கெல்லாம் என்ன அடி தெரியுமா? நல்ல வேள இவைங்கள எங்க அண்ணன் பாண்டி, பல்லவன் எல்லாம் வந்ததுனாலயும், சேரன் வந்ததுனால தான் இன்னைக்கு நான் உயிரோட தப்பிச்சு இவங்க முன்னாடி போய் இவ்வளோ தூரம் நின்னுட்டுருக்கேன். நீங்க பாட்டுக்கு அவங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கு கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போயிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல அது கிடையாது. ஆனா இது வேற ஒரு விஷயம். நம்ம விவாகரத்து பண்ண போறது ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்கல்ல. இப்போ அடுத்த ஹியரிங்ல எப்படியாவது நம்ம 2 பேருக்கு விவாகரத்து கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் போயிருக்கும் போல. அதனால இப்போ வந்து வேற ஒண்ணு எங்க அண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? நல்லது தான். ரொம்ப நல்லதா போச்சு. எதிர்பார்த்த மாரி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல நீங்க அப்படி சொல்லியிருக்க வேண்டியது தானே. நல்லதுதாம்மா நான் எதிர்பார்த்த மாரி தான் நடந்துட்டுருக்கு. இனிமே உங்க விருப்பப்படி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வேண்டியது தானே. உங்க வீட்லயே உங்கள ஏத்துக்குருவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு பேசி விட்டுருவீங்களே. நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு நிலா சொல்றாங்க. சரி சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்ல விவாகரத்து ஆன உடனே அ உங்களையும் அப்புறம் நம்ம குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரையுமே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க இது என்ன புதுசாங்க? நீங்க மட்டும் எங்க வீட்லருந்து கிளம்பிட்டீங்கன்னா, இதுதான் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க ஏற்கனவே வந்து நீங்க இங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. சரி ஏதோ ஒண்ணு அவங்க சந்தோஷமா இருக்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில மனசுல ஒரு ஈரத்தோட நடந்துட்டுருக்காங்க நெனச்சிட்டுருக்காங்க. இப்ப நீங்களுமே விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இத்தன நாளா நாங்க பட்ட கஷ்டத்துக்கு, மனசு கஷ்டத்துக்கு உன்னைய சும்மா விடமாட்டோம்ன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த வேலையெல்லாம் பார்க்காமலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க. சார் நான் உங்க கூட வா வா கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை தான் என்ன? இப்போ நான் உங்கள விட்டு விலகுறேன் அப்படின்னு நெனச்சா கூட எங்க வீட்ல இருந்து பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம வந்துட்டு வாழ முடியுமாங்க? அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாங்க. இதுக்கு பேசாம விவாகரத்து பண்ணாமலே நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. தோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "எதுக்கு விவாகரத்து குடுக்கணும்? எனக்கு அடுத்து கல்யாணம் பண்ணணுன்ற ஐடியாவே கிடையாது. அதனால தான் சொன்னேன். நீங்களும் உங்களுக்கு விவாகரத்து குடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லைல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு வெட்கப்பட்டுட்டு சொல்லிட்டே இருக்கும்போது, இத கேட்டுட்டு இருந்த சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சந்தோஷத்துல இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.